எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 11th சம் சொல்லித்தரேன். Find the absolute maximum and minimum values of the function f of x equal to cos square x plus sin x. ஸோ இதில் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வேல்யூவில் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணால் இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ தான் மேக்ஸிமம், கம்மியான வேல்யூ மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதுதான் ரூல் ஸ்டெப்ஸு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ இது செயின் ரூல்னால பவர் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணோம், அப்புறம் cos x பண்ணணும். அப்புறம் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் cos x. ஸோ மைனஸ் 2 sin x cos x ப்ளஸ் cos x. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் 2 sin x cos x plus cos x equal to 0. ஸோ cos x காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே மைனஸ் 2 sin x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு வேல்யூ இதில் கிடைக்கும். cos x ஈக்குவல் டு 0 அப்படின்னா cos 90 டிகிரியோட வேல்யூ 0. ஸோ cos x ஈக்குவல் டு cos pi by 2. ஸோ x ஈக்குவல் டு pi by 2. இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 0 to பைன்னு, அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது மைனஸ் 2 sin x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா இது இந்த பக்கம் கொண்டு போனோன்னா 2 sin x ஈக்குவல் டு 1. sin x ஈக்குவல் டு 1 by 2. sin 30 டிகிரியோட வேல்யூ 1 by 2. ஸோ sin pi by 6. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஃபார்மில், ஜென்ரல் சொல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. sin x ஈக்குவல் டு sin y அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. n pi ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n இன்ட்டு y. இப்போ இதில் y இருக்கிற இடத்துல pi by 6 இருக்குது, sin y அப்படின்னு இருக்கனால. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x ஈக்குவல் டு n pi ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n இன்ட்டு pi by 6. நம்ம nக்கு ஒரு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இப்போ n 0 எடுத்தோன்னா எனி நம்பர் பவர் 0 1. ஸோ x வந்து pi by 6. இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. n 1 எடுத்தோன்னா மைனஸ் 1 பவர் மைனஸ் 1. ஸோ x ஈக்குவல் டு pi மைனஸ் pi by 6. 6 pi மைனஸ் pi 5 pi by 6. ஸோ n 2ன்னு எடுத்தோன்னா, இது n 1ன்னு எடுத்தோன்னா 5 pi. n ஈக்குவல் டு 2ன்னு எடுத்தோன்னா 2 pi, x equal to 2 pi, minus 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ப்ளஸ் pi by 6. 6 2 12 ப்ளஸ் pi by 6 வந்து 13 pi by 6. இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. pi by 6னா 30 டிகிரி, 13 3 39 390 டிகிரி ஜாஸ்தியாக இருக்கிறனால அது யூஸ் பண்ணக்கூடாது. 0லேருந்து பைக்குள்ளே தான் யூஸ் பண்ணோம். அது நாட் பாசிபிள். ஸோ pi by 6 எடுத்துக்கலாம், 5 pi by 6 எடுத்துக்கலாம், pi by 2 எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துக்கிற வேல்யூ 0, x ஈக்குவல் டு 0. இது எல்லாமே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்னென்ன எக்ஸ் வேல்யூலாம் அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல்லேருந்து 0 to பைனால 0 எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு 180 டிகிரி எடுத்துக்கணும். pi by 2 நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த pi by 2 எடுத்துக்கணும். அடுத்தது pi by 6, x ஈக்குவல் டு pi by 6ன்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இதை எடுத்துக்கலாம். அடுத்தது x ஈக்குவல் டு 5 pi by 6. ஸோ இது எல்லா வேல்யூவும் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஒன்றா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எது ஜாஸ்தியாக இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதலாம்.
cos square x plus sin x. ஸோ இப்போ வந்து x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ f of 0 வந்து cos square 0 plus sin 0. cos 0 வேல்யூ 1, sin 0 வந்து 0, 1 plus 0 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது x equal to pi. ஸோ f of pi cos square pi plus sin pi. cos 180 டிகிரியோட வேல்யூ -1 ஸ்கொயர். இது sin 180யோட வேல்யூ 0, ஸோ 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது x equal to pi by 2. f of pi by 2 cos square pi by 2 plus sin pi by 2. cos 90யோட வேல்யூ 0, 0 ஸ்கொயர் 0, sin 90யோட வேல்யூ 1, ஸோ 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது pi by 6. f of pi by 6 cos pi by 6 cos square pi by 6 plus sin pi by 6. pi by 6ங்கிறது 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2, அதை ஸ்கொயர் பண்ணணும். sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. √3 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர், √3 ஸ்கொயர் வந்து 3, 3/4 ப்ளஸ் 1/2. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ × 2 × 2 3 + 2/4, ஸோ 5/4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து x equal to 5π/6. ஸோ காஸ்க்கு எப்படி 5π/6 கண்டுபிடிக்கணும்னா அது முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். இதை வந்து cos 180 மைனஸ் தீட்டா பை மைனஸ் π/6 எல்சிஎம் எடுக்கிறப்போ 6π மைனஸ் π/6 வரும். cos 180 மைனஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் சைனுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ். இதனால மைனஸ் cos π/6. π/6ங்கிறது 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2, ஸோ மைனஸ் √3/2. ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin 5π/6 இப்படி எழுதலாம். sin π மைனஸ் π/6, 6π மைனஸ் π 5π/6. sin 180 மைனஸ் தீட்டா அதே குவாட்ரனால sin π/6. sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ இப்போ இதில் வந்து f of xல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cos ஸ்கொயர் 5π/6 ப்ளஸ் sin π 5π/6. cos 5π/6 மைனஸ் √3/2, இந்த ஸ்கொயர்னால ஸ்கொயர் ப்ளஸ் sin π 5π/6 1/2. ஸோ √3 ஸ்கொயர் பண்ணால் 3/4 ப்ளஸ் 1/2. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ × 2 × 2, ஸோ 3 + 2 ஹோல் டிவைடட் பை 4 5/4. ஸோ இப்போ 5/4 5/4ங்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 5/4. 1ன்ற வேல்யூ கம்மியாக இருக்கிறனால அப்சல்யூட் மினிமம். ஸோ அவங்க அதான் கேட்குறாங்க. அப்சல்யூட் மினிமம் வேல்யூ வந்து 1, அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 5/4. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th sum. Show that the altitude of right circular cone of maximum volume that can be inscribed in a sphere of radius r is 4r/3. ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னா கோனோட ஹைட்டு. நம்ம ஸ்பியர் வந்து ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து ஆறுன்னு கொடுத்துருக்கனால நம்ம ஒரு ஸ்பியருக்குள்ளே ஒரு கோன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆறுன்றனால இந்த டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து ரேடியஸ் தான். ஓஏவும் ஆர்ஓசி ரேடியஸ் ஆறுன்னு எடுத்துக்கலாம். இப்போ கோனுக்கு பார்த்தா ஹைட் வந்து இதுதான் ஹைட்டு. ஸோ இது வந்து சென்டருக்கு ஓ நேம் கொடுத்துருக்கேன். இது டி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இது எக்ஸுனால கோனோட ஹைட் வந்து ஆர் ப்ளஸ் எக்ஸு. கோனுக்கு வந்து கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்திருக்கோம் ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கோனுக்கு ரேடியஸ் வந்து இந்த டிசி தான் ரேடியஸ். ஸோ இது வேணும்னா இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறனால நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஓடிக்கு நம்ம வேல்யூ தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இது ஆறு. ஸோ இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் ஸோ இது எக்ஸு இது ஆறுனா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைபானி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் படி. ஸோ ஓ இது சி இது டின்னு இருக்கா. ஸோ சிடி வேணும்னா √r², ஓசி ஸ்கொயர் மைனஸ் ஓடி ஸ்கொயர். ஸோ ஓசி வந்து ரேடியஸ் ஆர், r² மைனஸ் x². ஸோ இதில் வந்து
கோனுக்கு ஹைட் வந்து கோனுக்கு ரேடியஸ் வந்து இந்த ஓசி தான் அது வந்து கேபிட்டல் ஆர்னு கோனுக்கு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அது ரேடியஸ் வந்து √r² - x². ஸோ அவங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும்னா அந்த r+x அதுதான் 4r/3ன்னு ப்ரூவ் பண்ணணும். அது ஒரு கொஸ்டின். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வால்யூம் கோனோட மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் கோன் தான் ஃபார்முலா 1/3 πr²h. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 πr³. பட் இது யூஸ் பண்ணலை, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ வால்யூம் ஆஃப் கோனுக்கு 1/3 πr²h. கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ண, ஸ்பியருக்கு ஸ்மால் ஆர் கொடுத்தனால கேபிட்டல் ஆர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1/3 π √r² - x². ஹெச் வந்து இந்த டிஸ்டன்ஸு ஏடிங்கிறது டிஸ்டன்ஸ் தான். இங்கே ஆறு இங்கே எக்ஸுன்றனால ஏஓ ப்ளஸ் ஓடி, அதனால் r+x. கோனோட ஹைட் வந்து r+xன்னு இருக்குது. இதில் ரூட்டும் இது ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறனால v ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். 1/3 π r² - x² இன்ட்டு r+x. ஸோ 2 டேர்ம் இருந்தாலும் யூவி மெத்தட் தான். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம்னு காமிக்கணும்னால ஃபஸ்ட்டு v' ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை வந்து v" ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் நெகட்டிவில் வரணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஸோ v' ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது 2 டேர்ம் இருந்தாலும் யூவி மெத்தட். யூவிக்கு இதுதான் ஃபார்முலா uv' ப்ளஸ் vu'. ஸோ 1/3 πங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ யூனா இதை அப்படியே வச்சுக்கலாம், r² - x². v' இதை டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால r கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் அப்புறமா r+x அப்படியே வச்சுக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் r² கான்ஸ்டன்ட், x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இந்த மைனஸ் இருக்கனால -2x. ஸோ இதில் அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குது 1/3 π r² - x²னால a² - b² ஃபார்முலா a - b a+b. ஸோ r - x r+xன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் அப்புறமா 2x இன்ட்டு r+x. ஸோ r+x r+x ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். r+x வெளியில் எடுத்துடலாம். இங்கே π1 இருக்குது, π3 இருக்குது. இங்கே உள்ள என்ன இருக்குது, r - x -2xன்னு இருக்குது. ஸோ r - x -2x வந்து r - 3xன்னு ஆகிடும். ஸோ v' ஆஃப் எக்ஸ் வந்து r+x π/3 r+x r - 3xன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு v' ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ π/3 r+x r - 3x ஈக்குவல் டு 0. ஸோ r+x ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு -r. இது நெகட்டிவில் வந்தனால இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது, நாட் பாசிபிள். ஸோ இது எடுத்துக்கலாம். r - x 3x ஈக்குவல் டு 0னா r ஈக்குவல் டு 3x, x ஈக்குவல் டு r/3. ஸோ இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் டேஷில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v' ஆஃப் எக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த டபுள்' ஆஃப் எக்ஸ் பண்ணணும் திருப்பியும். செகண்ட் டைம் இதுவும் யூவி மெத்தட். யூவிக்கு இதுதான் ஃபார்முலா uv' ப்ளஸ் vu'. இப்போ வந்து மேக்ஸிமம் வால்யூம்னா இதோட வேல்யூ வந்து நெகட்டிவ்னு இப்போ நம்ம காமிக்கணும், π/3. ஸோ uv', யூனா r+x அப்படியே வச்சுக்கலாம். v' இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -3, r டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ -3 ப்ளஸ் vனா r - 3x அப்படியே வச்சுக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ π/3 இந்த -3 பண்ணால் -3r -3x. ஸோ இதில் +r -3x. ஸோ -3r +r வந்து -2r π/3 -2r -3x -3xனா -6x. ஸோ எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ்னாலே மேக்ஸிமம் வால்யூம். எக்ஸுக்கு வந்து நம்ம r/3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நெகட்டிவில் தான் வரும். இதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். π/3 -2r நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், r/3 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி -6 இன்ட்டு r/3. 3 2s are 6 -2r -4r/3 -4r/3. ஸோ நெகட்டிவில் தான் வருது. இப்போ அடுத்தது வந்து ஆல்டிடியூடுன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆல்டிடியூட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோனு. கோனோட ஆல்டிடியூட்னா ஹைட்டு. கோனுக்கு வந்து ஹைட் வந்து r+x.
ஆர் வந்து எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் r/3. இப்போ எல்சிஎம் எடுத்தால் இங்கே 3r + r 4r/3. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க கோனோட ஹைட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.